श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रणतसुरकिरीटप्रान्तमन्दारमाला विगलितमकरन्द स्निग्धपादारविन्दः पशुपतिविधिपूज्य पद्मपत्रायताक्षः फणिपतिपुरनाथः पातु मां देवनाथः श्रीवेङ्कटनाथज्जो कैतक्कियसीह सौवतन्तसन्तसन्तो वेयन्तारियवय्यो मम सन्निध्येयु शैशयं हिययं मे श्रीवेङ्कटनाथार्यः कवितार्किकसिंहः सर्वतन्त्रस्वतन्त्रः वेदान्तार्यवर्यः मम सन्निधत्तां सदा स्वयं हृदये। அச்சுத சதகம் என்பதாக சுவாமி தேசிகன் சாதித்த ஸ்தோத்திரம், அதை பற்றியான உபன்யாசங்கள் இன்று முதல் ஆரம்பம். தேவநாயக பஞ்சாசத் என்பதாக திருவேந்திபுரம் தேவநாத பெருமான் பற்றியதான ஒரு ஸ்தோத்திரம் முன்னாடியே நாம் அனுபவித்தோம். அதே மாதிரி அதே பெருமான் திருவேந்திபுரம் தேவநாத பெருமான் பற்றி சுவாமி தேசிகன் அச்சுத சதகம் அப்படின்னு சாதிச்சிருக்கார். இதுல ரொம்ப விசேஷம், இது பிராகிருத பாஷையில இருக்கு, சம்ஸ்கிருத பாஷையில இல்ல. பிராகிருதம் அப்படின்னா கொச்சை மொழி அப்படின்னு அர்த்தம். அதாவது பிரகிருத்தியிலிருந்து வந்ததுதான் பிராகிருதம். பிரகிருத்தினா சாதாரண ஜனங்களுக்கு பிரகிருத்தின் பெயர். சம்ஸ்கிருதம் அப்படின்னாலே நன்னாக, நன்னாக, கிருத்தம்னா செய்யப்பட்டதுன்னு அர்த்தம். நல்ல இலக்கணங்கள், நல்ல உச்சாரணங்கள் எல்லாத்தோடையும் சேர்ந்து இருக்கிற பாஷை தான் சம்ஸ்கிருத பாஷா. உச்சாரணத்துக்கு ரொம்ப ரொம்ப பிராமுக்கியம் சம்ஸ்கிருத பாஷையில் உண்டு. வேத மந்திரங்களை எல்லாம் எப்படி உச்சரிக்கணும், எப்படி உச்சாரணம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்காகவே ஒரு சாஸ்திரம் இருக்கு. சிக்ஷா சாஸ்திரம் அப்படின்னு பெயர். பெரிய சாஸ்திரம், நிறைய புஸ்தகங்கள் இருக்கு, ஒன்னு ரெண்டு கிடையாது. பாணிய சிக்ஷா, வியாச சிக்ஷா அப்படின்னு நிறைய சிக்ஷா கிரந்தங்கள் இருக்கு. சிக்ஷா கிரந்தங்கள விஷயம் ஒண்ணும் இல்லை, எப்படி உச்சாரணம் பண்ணணும். அது மாதிரி வேதத்தினுடைய ஸ்வரங்கள், சீக்ஷாம் வியாக்கியா சியாமஹ வர்ணஸ்வரஹ மாத்ராபலம் சாமசந்தானஹ அப்படின்னு எழுத்துக்கள், ஸ்வரங்கள், மாத்ரா, எத்தனை தீர்க்கம், ஹ்ரஸ்வம், இதெல்லாம் இதை பத்தி எல்லாம் சொல்லக்கூடிய சாஸ்திரம். இந்த மந்திரங்களை எப்படி சொல்லணும் அப்படிங்கிறதுக்காகவே கிட்டத்தட்ட அதே தான் பின்பற்றி சம்ஸ்கிருத பாஷா பல இடத்துல இருக்கு. அதனால ரொம்ப கட்டுக்கோப்பு, அதாவது உச்சாரண விஷயத்திலையும் இலக்கண விஷயத்திலையும் சம்ஸ்கிருதம் ரொம்ப கட்டுக்கோப்பு, கொஞ்சம் கூட விட்டு கொடுக்கறதே கிடையாது. இலக்கணத்துல கூட பாருங்களேன், புதுசு புதுசா எத்தனையோ பதங்கள்லாம் நிறைய பாஷைகள்ல வந்துட்டு இருக்கு. ஆனா சம்ஸ்கிருதத்துல சட்டுன்னு அப்படி காயின் பண்ண முடியாது, கஷ்டம். அது இல்ல பிராச்சீனத்துல பிரயோகத்துல என்ன இருக்கோ அதுதான் வச்சுப்பா. தப்பா சொன்னா அவ சகிச்சுக்க மாட்டான். அக்ஷரங்கள்ல தப்போ, உச்சாரணத்துல தப்போ, அப்படி இல்லாட்டானா வாக்கியத்தினுடைய அமைப்பு இருக்கும் இல்லையோ அதனுடைய தப்போ, இதெல்லாம் சம்ஸ்கிருதத்துல ஒத்துக்க மாட்டான். இதை பத்தி நிறைய ஐதிஹியங்கள்லாம் உண்டு, இன்னைக்கும் அப்படிதான் இருக்கு. சில பேர் என்ன சொல்றாங்க கேட்டா, இப்படி சம்ஸ்கிருதத்துல இப்படி கட்டுக்கோப்பா இருக்கிற அப்படின்னால்தான் இது வளர மாட்டேங்கிறதுன்னா யாரு, கிரிட்டிக்ஸ். ஆனால் உண்மையில என்ன கேட்டான்னா, இப்படி கட்டுக்கோப்பா இருக்கிற அப்படின்னால்தான் பழையது ரட்சிதமா இருக்கு. அதான் வேதம் இருக்கும் இல்லையோ, வேதத்துல கொஞ்சம் கூட மாறாமல் அப்படியே இருக்கு. ஸ்ரீமத் ராமாயணம் முதலானதெல்லாம் ஏதாவது ஒரு அக்ஷரம் கூடி போச்சுன்னா தப்புன்னு சொல்லிடுவா, கண்டுபிடிக்க முடியும் அதெல்லாம். அதனாலே சம்ஸ்கிருதம் நன்றாக ஆக்கப்பட்டது. குறிப்பாக உச்சாரண விஷயத்திலையும் வியாக்கரணம், அதாவது கிராமர் விஷயத்திலையும் ரொம்ப நன்னா திருடமா ஒரு கட்டுக்கோப்புல இருக்கிற அப்படின்னால இதுக்கு சம்ஸ்கிருதம் பெயர்.
அந்த மாதிரி கட்டுக்கோப்புல இல்லாத பாஷைகள், சில பாஷைகள் அந்த காலத்துல இருந்தது பாரத தேசத்திலேயே. அதுக்கெல்லாம் பிராகிருத பாஷா அப்படின்னு பெயர். நம்ம பாரத தேசத்தை ரெண்டா பாஷா பரமா ரெண்டா பிரிச்சுக்கலாம். ஒண்ணு என்ன கேட்டான்னா திராவிட பாஷா, அது தமிழ் பாஷா. இந்த பக்கம் தெற்கு பக்கம் விந்திய மலைக்கு தெற்கிலே தமிழ் பாஷையும், விந்திய மலைக்கு வடக்கிலே சம்ஸ்கிருத பாஷையும் இருந்தது. அதனாலதான் இதுக்கு வடமொழி அப்படின்னு பெயர். ஆழ்வார்கள்லாம் கூட தென்மொழி வடமொழி அப்படிலாம் பாடுற இல்லையோ, அதுக்கு காரணம் அதுதான். ஏன்னா வடக்க அந்த பாஷை பேசுறவா இருந்தா, தெற்க தமிழ் பேசுறவா அப்படின்னு இருந்தா. இதுல சம்ஸ்கிருத பாஷை பேசுறவா அப்படின்னு வரைச்ச அந்த சம்ஸ்கிருதத்தையே கொஞ்சம் பிராகிருதமாக அதிகமா அத்தனை கட்டுக்கோப்பெல்லாம் இல்லாமல், உச்சாரணத்திலையும் கட்டுக்கோப்பு இல்லாமல் குழந்தைகள்லாம் பேசும் இல்லையோ, அந்த மாதிரி பேசும்போது அது பிராகிருத பாஷான்னு பெயர். அது பல தேசத்துல பல விதமா இருந்தது. மாகதி, காலிங்கம், கலிங்க தேசத்துல கலிங்கம்னும், வங்க தேசத்துல வங்கம்னும், மகாராஷ்டிரத்துல சௌராஷ்டிரம், இந்த மாதிரி பல பாஷைகள் இருந்தது. சுவாமி தேசிகன் இதை பத்தியான குறிப்பு ஒண்ணு சாதிச்சிருக்கார் சங்கல்ப சூரியோதயத்துல. நிறைய பாஷை எனக்கு தெரியும் சொல்றார் அவர். அந்த பிராகிருத பாஷையெல்லாம் அவருக்கு தெரியும் சுவாமி தேசிகனுக்கு. அந்த காலத்துல இருந்தது, சில கிரந்தங்கள்லாம் இருந்தது, பாலி முதலானது, இந்த மாதிரி பாஷைகள்லாம் இருந்தது. அதுக்கெல்லாம் பிராகிருத பாஷான்னு பெயர். பிரகிருத்தினா ஜனங்கள், ஜனங்கள்லாம் நிறைய பேசிட்டு இருக்கிற பாஷை. ஏன்னா இப்ப சம்ஸ்கிருதங்கிறது வேதத்துக்கும் சாஸ்திரத்துக்கும் வியாக்கரணத்துக்கும் இப்படி ஆயிடுத்தோ, அப்போ பேச்சுவாக்குல என்ன ஆகுதுன்னு கேட்டான்னா ஜனங்க சகஜமா பேச ஆரம்பிச்சுட்டா. ஒரு உதாரணம் சொல்றேனே, தமிழே இப்ப எடுத்துக்கோங்களேன். தமிழ் எடுத்துட்டா நல்லா புரியும். நல்ல பழங்கால தமிழ்னு ஒண்ணு உண்டு, தொல்காப்பியர் தமிழ் அப்படின்னு சொல்லுவாங்க. தொல்காப்பியர், அகநானூறு, புறநானூறு அதெல்லாம் இப்ப எடுத்து பார்த்தோம் வச்சுக்கோங்களேன், நமக்கு ஒரு அக்ஷரம் கூட புரியாது, ஒரு எழுத்து கூட புரியாது. ஏன்னா இப்ப இருக்கிற தமிழே வேற, அந்த தமிழே வேற. அதுதான் உண்மையான பழமையான தமிழ். அது இப்ப இல்ல. கிட்டத்தட்ட நம்ம பேசுற தமிழ்லாம் கிட்டத்தட்ட பிராகிருதம் மாதிரி தான். ஏதோ மருவி 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 பல பாஷைகள்லாம் கலந்து சேர்ந்து இப்படி எல்லாம் வந்திருக்கு. அந்த உண்மையான தமிழ்ங்கிறது இப்போ கிடையாது. இப்போ பேச்சு வழக்கில் இல்லை நமக்கு. அதாவது இன்னைக்கு இந்த 2025ஆம் வருஷத்துல இந்த உண்மை தெரிகிறது இல்லையா நமக்கு. ஒரிஜினல் தமிழ், தொல்காப்பியம், அகநானூறு, புறநானூறு முதலான சங்க இலக்கியங்கள்ல இருக்கக்கூடிய ஒரிஜினல் தமிழ்ங்கிறது இப்ப இல்ல. இப்ப ஏதோ மருவி வந்திருக்குன்னு இப்ப 2025 இப்ப தெரியுது இல்லையா. இதே மாதிரி 2000 வருஷம் முன்னாடி சம்ஸ்கிருதத்துக்கு இருந்தது. ஒரிஜினல் சம்ஸ்கிருதங்கிறது வேதத்துல, இதிகாச புராணங்கள்ல அப்படிதான் இருந்தது. பேச்சு தமிழ் சம்ஸ்கிருதம் அப்படிங்கிறது தான் இந்த பிராகிருதம். அது அந்தந்த ஊர்ல ஒவ்வொரு மாதிரி பேச ஆரம்பிச்சுட்டா. தமிழ் இருக்கு இல்லையா, இப்ப மெட்ராஸ் தமிழ் வேற, கன்னியாகுமரி தமிழ் வேற. மெட்ராஸ் தமிழ் கன்னியாகுமரிக்காரனுக்கு புரியாது, கன்னியாகுமரி தமிழ் மெட்ராஸ்காரனுக்கு புரியாது, வித்தியாசம் இருக்கு. தஞ்சாவூர் தமிழ் வேற, புதுக்கோட்டை தமிழ் வேற, கோயம்புத்தூர் தமிழ் வேற. ஓரளவு புரியும், ஓரளவு புரியாது. அப்படியே இங்க திருவனந்தபுரம் வந்தபோது என்னோட சொந்த அனுபவத்தை சொல்றேன். இங்க மலையாளம் புரியுறதா எல்லாரும் கேட்டா, அப்ப அடி சொன்ன விஷயம் மலையாளம் நன்னா புரியுது, ஆனா இங்க தமிழ்காரா பேசுற தமிழ் தான் புரியலன்னு. அப்படிதான் இருந்தது உண்மையில. ஏன்னா மலையாளத்துல சம்ஸ்கிருத பதம் நிறைய இருக்கு, அதனால புரிஞ்சுன்னு முடியுது. அது மட்டும் இல்லாம மலையாளத்துல சுத்த தமிழ் பதங்கள் நிறைய உண்டு, அதனால புரிஞ்சுன்னு முடியுது. ஆனா இங்க இருக்க தமிழ்காரா பேசுற தமிழ் புரியாம இருந்தது, ரொம்ப நாள் புரியாம இருந்தது. புது புது வாக்குகள்லாம் அதுல இருந்து. அது மாதிரி எதுக்காக சொல்றேன், பாஷைகள் எப்படி மாறிட்டு தான் இருக்கும். அந்த மாதிரி பிராகிருத பாஷா அப்படின்னா ஜனங்கள், பொது ஜனங்கள், சாதாரண ஜனங்கள், பெரிய அளவுல வேதமோ சாஸ்திரமோ இதிகாசமோ வியாக்கரணமோ இதெல்லாம் தெரியாத ஜனங்கள் உபயோகப்படுத்துற பாஷா பிராகிருத பாஷா. அது அந்தந்த பிராந்தியத்துல அந்தந்த மாதிரி சொல்லி அதுதான் ரீஜனல் லாங்குவேஜ் அப்படிங்கிற மாதிரி ஆயிருக்கு. அந்த மாதிரிதான் இப்போ தமிழ் கூட, தமிழ்ல இருந்து வந்ததுதான் தெலுங்கு, மலையாளம், இதெல்லாம் தமிழ் கொஞ்சம் கலந்து வந்ததுதான். இது எல்லாமே இதெல்லாம் இப்ப சமீபத்தில் வந்ததுதான் எல்லா பாஷையுமே. அப்போ ஒரு காலத்துல பேச்சு வழக்கில் அது பிராகிருத பாஷா அப்படிங்கிறது இருந்திருக்கு. இத சம்ஸ்கிருதத்துல என்ன பண்ணுவாங்க கேட்டான்னா, சம்ஸ்கிருத நாடகங்கள்லாம் பண்ணும்போது இந்த பிராகிருத பாஷா கலந்து பண்ணுவான். ஏன்னு கேட்டான்னா சாதாரண ஜனங்க பேசச்சா பிராகிருத பாஷா வரும். ஒரு மகாராஜாவோ இல்ல நல்ல வைதிக பிராமணரோ அவரெல்லாம் பேசினா சம்ஸ்கிருத பாஷையில் வரும். ஒரு மீனவர்கள் முதலானவர்களோ
இல்ல சாதாரண பெண்களோ இவர்கள்லாம் பேசும்போது பிராகிருத பாஷையில் வரும். இப்படிதான் சம்ஸ்கிருத நாடகங்கள் எல்லாமே இப்படிதான் இருக்கும். பிராகிருதமும் சம்ஸ்கிருதமும் கலந்துதான் இருக்கும். அதுல அந்தந்த கதாபாத்திரத்துக்கு ஏத்த மாதிரி பிராகிருதமும் சம்ஸ்கிருதத்திலையும் பேசுவோம். பழைய காளிதாசனுடைய நாடகங்கள், பிற்காலத்தில் வந்த நாடகங்கள் எல்லாமே அப்படிதான் இருக்கும். அப்ப சம்ஸ்கிருதம் படிக்கிறா பிராகிருதமும் தெரியும் அவளுக்கு. முன்காலத்துல பெரிய கவிகளுக்கெல்லாம் பிராகிருதமும் தெரியும், சம்ஸ்கிருதமும் தெரியும், பேச்சு வழக்கு பாஷையும் தெரியும். லிட்டரரி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்ற மாதிரி சாகித்யபரமான பாஷாக்கள் அதுவும் அவளுக்கு தெரியும். அந்த மாதிரி ரீதியில சுவாமி தேசிகன் மகாகவியானபடினால அவரே சங்கல்ப சூரியோதயத்தில் சொல்ற பிராகிருத பாஷைகள் நிறைய பாஷை எனக்கு தெரியும் அப்படிங்கிற பாஷை பெயர்லாம் வேற சொல்லிருக்க. அப்போ பிராகிருத பாஷா அப்படிங்கிற பாஷையில ஒரு ஸ்தோத்திரம் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக சுவாமி தேசிகன் இந்த அச்சுத சதகம் அப்படிங்கிறது சாதிக்கிறார். எல்லா ஸ்தோத்திரமும் சம்ஸ்கிருதத்துல தான் இருக்கு. உருவாச்சாரியர் பண்ண ஸ்தோத்திரம் கூட சம்ஸ்கிருதத்துல இருக்கு. சம்ஸ்கிருதத்துல பண்ணுவா, தமிழ்ல சுவாமி தேசிகன் பண்ணார். அதான் ஆழ்வார்கள்லாம் தமிழ்ல பண்ணார். ஆச்சாரியர்களா இருக்கக்கூடியவர்கள் ஆளவந்தார் தான் முதல்ல ஸ்தோத்திரம் பண்ணது. ஆளவந்தார், ஸ்ரீபாஷ்யகாரர், கூரத்தாழ்வான், பராசர பட்டர், அப்புறம் ஸ்ரீ நடாதூர் அம்மாள் முதலியவர்கள் இவர்கள்லாம் சம்ஸ்கிருதத்துல ஸ்தோத்திரம் பண்ணா. ஆழ்வார்கள்லாம் தமிழ்ல பண்ணா. சுவாமி தேசிகன் தமிழ்லையும் சாதித்தார் தேசிக பிரபந்தம், சம்ஸ்கிருதத்திலையும் சாதித்தார் தேசிக ஸ்தோத்திரங்கள். அதே மாதிரி மகாகவி ஆனபடினால பிராகிருதத்தையும் விடல. சங்கல்ப சூரியோதயத்துல கூட பிராகிருதத்துல சில கேரக்டர்லாம் பேசுவோம், பாத்திரங்கள்லாம் நாடகத்துல. அதனால பிராகிருதத்திலையும் ஒரு ஸ்தோத்திரம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சுவாமி தேசிகன் இந்த ஸ்தோத்திரத்தை பாடியிருக்கார், அச்சுத சதகத்தை. சம்ஸ்கிருதத்துல ஸ்தோத்திரம் பண்ணா சம்ஸ்கிருதம் வைதிகமானது, பெருமாளுக்கு ஏற்றது. தமிழ்ல ஆழ்வார்கள் பாடினா அப்படின்னா அதுவும் பெருமாளுக்கு ஏற்றது. பிராகிருதமும் பெருமாளுக்கு ஏற்றதா அப்படின்னா அதுவும் ஏற்றதுதான். பாஷா கீதி பிரசஸ்தான்னு சொல்றாரு சுவாமி தேசிகன். பெருமாளுக்கு எந்த பாஷையா இருந்தா இல்ல, நல்ல அர்த்தத்தோடு கூட நல்ல பக்தியோடு கூட இருந்தா பொறுமொழியும். அதனால பிராகிருத பாஷையில எதுவுமே இல்லை, ஸ்தோத்திரம் எல்லாம் இல்லைன்னா இருக்க வேண்டாம். பிராகிருத பாஷையிலும் வெறும் நாடகங்கள் கூத்துகள் தான் பண்ணுவாங்கிறது வேண்டாம். ஸ்தோத்திரமும் பிராகிருதத்துல உண்டு அப்படிங்கிறதுக்காக இந்த பிராகிருதத்துல இந்த ஸ்தோத்திரம் சாதிக்கிறார் அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனா உண்மையான காரணம் அப்படிங்கிறது அது மட்டும் இல்லையா. வியாக்கியானத்துல அழகா ஒரு விஷயம் சொல்லியிருக்கா. நிறைய மகான்கள்லாம் வியாக்கியானம் பண்ணியிருக்கா அச்சுத சதகத்துக்கு. அதுல அழகா ஒரு விஷயம் சொல்லியிருக்கா. தேசிகன் இதை ஏன் பிராகிருதத்துல பண்ண, சம்ஸ்கிருதத்திலே பண்ணலாம் இல்லையோ? எல்லா ஸ்தோத்திரமும் அதுல தானே பண்ணிருக்கார், பூர்வாச்சாரியெல்லாம் அதுல தானே பண்ணிருக்கார். இதையும் பிராகிருதத்துல பண்ணார் அப்படின்னு கேட்டா, இந்த ஸ்தோத்திரம் பண்ணச்ச சுவாமி தேசிகன் தாம் ஒரு பிராகிருத்தமாக, அதாவது சாதாரண ஜனமாக இருந்து பண்றார். தான் ஒரு மகாகவி அப்படிங்கிற எண்ணத்திலேயோ, மகா தார்ஷனிகர்ங்கிற எண்ணத்திலேயோ, மகா ஸ்ரீ வைஷ்ணவர் அப்படிங்கிற எண்ணத்துல, அதாவது ஸ்ரீ வைஷ்ணவ பண்டிதர் அப்படின்னா அப்படி அந்த எண்ணத்துல இல்லை. பின்ன என்ன கேட்டான்னா, ஒரு குழந்தை சம்ஸ்கிருதம் படிச்சிருக்காது, அது பிராகிருதத்துல கொச்சை தானே பேசும். ஒரு குழந்தையோ இல்ல ஒரு பெண்ணோ இருந்து பேசுற மாதிரி சுவாமி தேசிகன் இந்த ஸ்தோத்திரத்தை பாடிருக்கார். அதாவது திருவேந்திபுரத்துல சுவாமி எம்பெருமான் ஸ்ரீ தேவநாத பெருமானை பொறுத்த வரைக்கும் சுவாமி தேசிகன் அவருடைய குழந்தை. சுவாமி தேசிகன் அவருடைய மனைவி, அதாவது என்ன கேட்டான்னா சின்ன வயசு பெண். அப்படி சுவாமி தேசிகன் பாவிச்சிருக்க. அதனால அதுக்கேற்ற பாஷையில அந்த நாயகனை, அந்த தேவநாதனை ஸ்தோத்திரம் பண்ண வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் பிராகிருத பாஷையை தேர்ந்தெடுத்தார் அப்படிங்கிறார். இத தேசிகனே சொல்றாராம். நான் சின்ன குழந்தை பேசுற மாதிரி நான் பேசுறேன் அப்படின்னு சொல்றார். அந்த மாதிரி பவிஷ்யத் யௌவன அப்படின்னு ஒண்ணு சொல்றார். ஒரு கல்யாணம் ஆயிருக்கிற ஒரு சின்ன பெண், அந்த காலத்துல சின்ன வயசுலயே கல்யாணம் ஆயிடும். 6 வயசு 7 வயசுல கல்யாணம் ஆயிடும். அதுக்கப்புறம் ஒரு 10 வயசு 15 வயசு ஆனப்புறம் அந்த குழந்தைக்கு சில விஷயங்கள்லாம் தெரிய ஆரம்பிக்கும்.
அதுக்கப்புறம் கணவன் எப்ப கூட்டுப்பான்னு காத்துன்னு இருக்கும். அந்த மாதிரி ஒரு நிலையில சின்ன வயசுல ஒரு கல்யாணமான ஒரு பெண் எப்படி இருப்பாளோ, முக்தான்னு பெயர் சம்ஸ்கிருதத்துல. முக்தானா அதிகம் விஷயம் தெரியாதவள், ஆனால் நமக்கு நாயகன் இவன் அப்படிங்கிறது மட்டும் தெரியும், வேற எதுவும் தெரியாது. அந்த மாதிரியாக ஒரு நிலையில சுவாமி தேசிகன் இருக்கார். அத நயசச்சன்னு ஆரம்பிச்சு ஒரு ஸ்லோகத்துல சாதிக்கிறார். பக்வனானீத கலித கிராத பிரம நிஜ குமாரம் இவன் நிருபஹா அப்படின்னு. ஒரு சின்ன குழந்தை, அது சம்ஸ்கிருதங்கள்லாம் படிக்கிறதுக்கு முன்னாடி பிராகிருத ஜனங்களோட சேர்ந்து வாழ்ந்த குழந்தை எப்படி தன்னுடைய அப்பாவோட சேருமோ, அந்த மாதிரி எம்பெருமானே நான் உன்னோட சேரணும் அப்படின்னு ஒண்ணு. வழி தவறி போயிடுத்து குழந்தை. ராஜகுமார விற்த்தாந்தம் ஒண்ணு கேள்விப்பட்டிருப்போங்க நீங்க, சிவாஷகர சாய்ச்சிருக்க. ஒரு ராஜாவனுடைய சின்ன பையன், அவன் காட்டில் வழி தவறிட்டான் ராஜா வேட்டையாட போகும்போது. அங்க வேடர்கள்லாம் எதிர்த்து வளர்த்தான் அந்த குழந்தைய. அப்ப வேடர்கள் பாஷை தான் அவனுக்கு தெரியும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆனப்புறம் சில தார்மிக ரிஷிகள்லாம் பார்த்து இவனுடைய லட்சணத்தை பார்த்து இவன் ராஜகுமாரன்னு சொல்லி ராஜாவோட சேர்த்து வச்சான்னு கொள்ளியும். அந்த மாதிரிதான் ஆச்சாரியால் நம்மளை பெருமாளோட சேர்த்து வைக்கிறான். நம்ம பெருமாளோட இருக்க வேண்டிய வழி தவறி சம்சாரத்துக்கு வந்துட்டோம், நம்மளை பெருமாள் கிட்ட சேர்த்து வைக்கிறான் அப்படின்னு ஒரு ஐதிஹ்யம் உண்டு. இது சம்பிரதாயத்துல சொல்றது உண்டு. அந்த பாவத்துல இருக்காராம் சுவாமி தேசிகனே சொல்றாரு இங்க. ரெண்டாவது, பவிஷ்யத் யௌவன வதூம் வர இவமாம். இனிமேதான் யௌவனம் வரப்போறது, ஆனா கல்யாணம் ஆயிடுச்சு, இனிமேதான் குழந்தைக்கு யௌவனம் வரப்போறது அப்படின்னா அப்போ எந்த மனநிலை இருக்குமோ அந்த மனநிலையில இருக்காராம் சுவாமி தேசிகன். ஏன்னா பெருமாளை பொறுத்த வரைக்கும் பெருமாளோட கல்யாணம் தானே நமக்கு ஆத்ம விவாகம் அப்படிங்கிறது தானே. சரணாகதிங்கிறதே ஆத்ம விவாகம் தானே. அதனால அந்த ரீதியில சுவாமி தேசிகன் இந்த ரெண்டு மனோபாவத்துல இருந்தபடினாலே ஒரு சின்ன பையனை போலவும் ஒரு சின்ன பெண் போலவும் இருக்கிறபடினால அதுக்கு ஏத்த மாதிரியாக ஒரு பாஷையில சுவாமி ஸ்ரீ தேவநாத பெருமானை அனுபவிக்க வேணும் என்பதற்காக அதே பாஷையில அதுக்கேற்ற பாஷையில சாதிக்கிறார். அச்சுத சதகம் அப்படின்னா அச்சுதன் அந்த பெருமாளுக்கு திருநாமம். 100 ஸ்லோகம் இருக்கிறபடினாலே சதகம்னு பெயர். அச்சுய சயம் அப்படின்னு பிராகிருதத்துல சொல்லுவார். அப்படிதான் பிராகிருதத்துல சொல்ற வழக்கம். நம்ம புஸ்தகங்கள்லாம் பார்த்தா பிராகிருதம் சம்ஸ்கிருதம் ரெண்டும் போட்டிருக்கான். முதல்ல பிராகிருத ஸ்லோகம், அப்புறம் அதே சம்ஸ்கிருதத்துல, அதுக்கப்புறம் அதுக்கு அர்த்தம் அப்படின்னு வரும். ஆனா இந்த பிராகிருதத்துலாம் பாராயணங்கள்லாம் பண்ற வழக்கம். சம்ஸ்கிருதங்கிறது அதுக்கு சாயா. சாயான்னு அர்த்தம். பிராகிருதத்துல இருக்கிறது அப்படியே சம்ஸ்கிருதத்துல மாத்திருக்கான், அவ்வளவுதான். ஆனா பிராகிருதம் தான் ஒரிஜினல். ஏன்னா சுவாமி தேசிகன் அதில் தான் சொன்னார். இந்த அச்சுத சதகத்தை பத்தி சுவாமி தேசிகன் அழகா ஒரு வாக்கியம் சொல்றாரு. அவரே சிந்தை கவர் பிராகிருதம் 100 கூறி அப்படின்னு. சிந்தை கவர் பிராகிருதம், மனசை கவரும்படி இருக்குமா. ஏன்னா ஸ்லோகம் நல்லா இருக்கும். அதுவும் இல்லாமல் ஆரியா அப்படிங்கிற ஒரு விருத்தத்துல இருக்குது. ஆரியான்னு ஒரு விருத்தம், ஒரு மெட்டு ஸ்லோகத்துல. அது கிட்டத்தட்ட பாட்டா பாட முடியும், அப்படி இருக்கக்கூடியது. கீதி சந்தஸ்னு பேர். கீதியில பாட்டா பாட முடியும். அத நாடகங்கள்ல பாட்டு வரணும்னு அந்த ஆரியா தான் போடுவாங்க. அதனால அப்படிப்பட்ட இதுல நல்லா பாட்டா பாடி நல்லா அனுபவிக்கிறதுக்கு ஏத்த மாதிரி சிந்தை கவர் பிராகிருதம், நம்மளுடைய சிந்தையும் கவரும், எம்பெருமானுடைய மனசையும் அது கவருமா. அவருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த மாதிரி ரீதியில சுவாமி தேசிகனுடைய மனோபாவத்தை வெளிப்படுத்துகிறபடினாலே முதல்ல தேவநாயக பஞ்சாசத் பண்ண சாதிச்சார் சுவாமி தேசிகன். அந்தவில் சீரைந்தை நகரமர்ந்த நாதன் அடியினை மேல் அடியுரையாய் 50 தீ சிந்தை கவர் பிராகிருதம் 100 கூறி செந்தமிழ் மும்மணி கோவை சிறிய சேர்த்து. தேசிகனே லிஸ்ட் போட்டுட்டார். தேவநாதன் விஷயமா இதெல்லாம் பண்ணேன். அவர்தான் என்ன முதல்ல பண்ண வச்சது. நான் எங்கேயோ போயிட்டு இருந்த என்னை வர வச்சு என்னை பத்தி நீ பாட்டு பாடு, ஸ்லோகம் பண்ணாம போறியேன்னு கூட்ட வரவர். அவர்தான் என்ன பாட வைக்கிறவர். அதனால முதல்ல தேவநாயக பஞ்சாசத் பாடிட்டோ அதுக்கப்புறம் சிந்தை கவர் பிராகிருதம் 100 கூறி, பிராகிருதத்துல எல்லாருக்கும் மனசுல போக்கியமா இருக்கும்படியாக பிராகிருதத்துல 100 பண்ணார். அதுக்கப்புறம் செந்தமிழ் மும்மணிக்கு அழகா சொல்ற பாருங்க.
அந்தமிழ் சீர் ஐந்தனகர் அமர்ந்தநாதன் அடியினமேல் அடியுரையாய் 50 எத்தி. அவனுடைய திருவடி மேல சம்ஸ்கிருதத்துல 50 சொல்லி, சிந்தை கவர் பிராகிருதம் 100 சொல்லி, அப்புறம் செந்தமிழ் மும்மணி கோவை, செந்தமிழ் மும்மணி கோவை சிறிய சேர்த்து அப்படின்னு. அப்புறம் பந்துகடல் அம்மானை ஊசலேசன், அதுக்கப்புறம் நவமணி மாலை, இத்தனையும் பாடியிருக்க அந்த பெருமான் விஷயமாக. ஆக சிந்தை கவர் பிராகிருதம் சொன்னபடினால தேசிகனுக்கே சிந்தை கவரும்படி இருந்தது. அவருக்கே அவர் பண்ண ஸ்தோத்திரங்கள்ல உமக்கு பிடிச்ச ஸ்தோத்திரம் எது அப்படின்னு அவர்கிட்டே கேட்டா வச்சுக்கோங்க, ஒருவேளை அச்சுத சதகம் அப்படின்னு சொல்லுவார் போல இருக்கு. ஏன்னா அப்படிப்பட்ட மனோபாவத்துல எம்பெருமான் கிட்ட அப்படி ஒரு ஈடுபாட்டோடு கூட சுவாமி தேசிகன் அருளி செய்த அப்படிங்கறத நாம பாக்குறோம். சரணாகதி அப்படிங்கிற ஆத்ம விவாகம் அந்த விஷயத்தை பத்தி இதுல சாதிக்கிறார். பிரதானமாக நாயிகா பாவத்திலையும் சாதிக்கிறார். ஏன்னா முகாதி, முகத்தில் கேசாதி பாதாந்த வர்ணனம் அப்படின்னு கேசத்திலேருந்து ஆரம்பிச்சு பாதம் வரைக்கும் வர்ணனை எல்லாம் அழகா இருக்கு. தேவநாயக பஞ்சாசத்திலும் இருக்கு. அதே மாதிரி இங்கேயும் அதே மாதிரி கேசாதி பாதாந்தமாக அழகா எம்பெருமானுடைய திருமேனி அழகை இவர் அனுபவிக்கிறார். அந்த தேவநாயக பஞ்சாசத்திலேயே கொஞ்சம் நாயிகா பாவங்கள்லாம் இருந்தது அப்படிங்கிறத நாம பார்த்தோம். ஏன்னு கேட்டான்னா எம்பெருமானுடைய திரு அதரத்துல ஈடுபட்டார். பிம்பாதனம் ஸ்பிருஷதி ராகவதி மதிர்மேன்னு சொன்னார். அதுக்குன்னா எம்பெருமானுடைய கைகளை பாடும்போது பரிரம்பதே, அந்த கைகள் என்னை அணைத்துக் கொள்கின்றன, இல்ல என் மனசு கைகளை அணைத்துக் கொள்கிறது, இப்படி எல்லாம் பாடியிருக்கார். அதனால தேவநாயக பஞ்சாசத்திலேயே பெருமானை இந்த மாதிரி கேசாதி பாதாந்தமாக வர்ணனம் பண்ணபடினாலே, அங்கேயும் இந்த மனோபாவங்கள்லாம் நல்லா தெரிகிறபடினாலே அங்க நாயிகா பாவங்கிறது ஆரம்பிச்சிருக்கு. அது தொடர்ந்து அச்சுத சதகத்திலையும் விசேஷமாக நாயிகா பாவத்துல மனசளவுலையும் நாயிகா பாவம் வரும்போது பிராகிருதத்திலேயே வந்திருக்கு என்பதாக இதுக்கு விசேஷம். அதான் சிந்தை கவர் பிராகிருதம் ஒரு கூறி அப்படின்னு ஒரு இதுல இந்த ஸ்தோத்திரத்துக்கு ஏத்தா மாதிரியாக முதல்ல ஒரு தனியன் ஸ்ரீமான் வெங்கடநாதாரியான்னு சொல்றோம் இல்லையோ, அது இல்லாமல் பிராகிருதத்துல ஒரு தனியன். இந்த ஆர்யா கீதையிலேயே ஆர்யாங்கிற ஒரு விருத்தம், இது ஒரு செய்யுள் அமைப்பு. அதுலயே ஒரு தனியன் ஒண்ணு சம்ஸ்கிருதத்துல ஸ்ரீ வெங்கடநாதாரிய கவிதார்க்கிக சிம்மஹ சர்வதந்திர ஸ்வதந்திர வேதாந்தாச்சாரிய வரியோ மம சந்நிதத்தாம் சதா ஸ்வயம் ஹிருதயே. ஸ்ரீமான் வெங்கடநாதாரியா மாதிரி தான், கொஞ்சம் விருத்தம் மாதிரி அழகா சொல்லியிருக்க. பிராகிருதத்துல சொல்லச்ச ஸ்ரீ வெங்கடாதஜ்ஜோ கைய தக்கிய சீக சவ்வதந்த சதந்தோ வேயந்தாரியவையோ அகசன்னிஜ்ஜோ சயம் ஹியம் மீ சன்னிதத்தாம் சதா ஹிருதி அப்படின்னும் போது ரொம்ப கடினமான எழுத்துக்கள்லாம் இல்லாமல் லலிதமாக குழந்தைகள்லாம் பேசுற மாதிரியாக, சில குழந்தைகளுக்கு ரா வராது, சிலதுக்கு ஷா வராது, த வராது, எல்லாம் உண்டு, அதெல்லாம் பேசுற மாதிரியாக இருக்கக்கூடியது. அர்த்தம் அதுதான். ஸ்ரீமான் வெங்கடநாதாரியா அப்படின்னு ஸ்ரீ வெங்கடநாதாரியா, திருவேங்கடமுடியானே வந்து அவதாரம் பண்ண சுவாமி தேசிகன் கவிதார்க்கிக சிம்மஹா சர்வதந்திர ஸ்வதந்திர முதலான பிருதங்கள்லாம் உடையவர். வேதாந்த ஆச்சாரியவரியா மம சந்நிதத்தாம் சதா ஸ்வயம் ஹிருதயே. இதான் சந்நிதத்தாம் சதா ஹிருதின்னு போடுறோம் இல்லையோ, என்னுடைய ஹிருதயத்துல எப்பவுமே ஸ்ரீ வேதாந்த தேசிகனே இருக்கணும். அவருடைய வாக்குகள், அவருடைய திருமேனி, அவர் சாதிச்ச விஷயங்கள் ஆச்சாரத்திலேயோ அனுஷ்டானத்திலேயோ சாஸ்திரத்திலேயோ அதெல்லாம் தான் என் ஹிருதயத்துல எப்பவுமே இருக்கணும் அப்படின்னு இந்த தனியனுடைய அர்த்தம். அதேதான் இதுலயும் இந்த பிராகிருதத்திலையும் அதே மாதிரி தனியன். இங்க அச்சுத சதகம் அப்படின்னு பெயர் வச்சா இந்த எம்பெருமானுக்கு அச்சுதன் அப்படின்னு ஒரு திருநாமம். தேவநாயக பஞ்சாசத்னா தேவநாதன் அப்படின்னு திருநாமம், தேவநாயகன் அப்படின்னு திருநாமம், தெய்வநாயகன் அப்படின்னு ஆழ்வார் சொல்றாரு இல்லையா, அதனால அந்த மாதிரி அச்சுதன் அப்படிங்கிறது இந்த பெருமாளுக்கு ஒரு திருநாமம். அச்சுதன் அப்படின்னா பக்தர்களை நழுவ விடாதவன் அப்படின்னு அர்த்தம். பக்தர்களை எப்போதும் ரட்சிப்பவன், அவர்களை கைவிடாதவன்
அப்படின்னு அர்த்தம். அச்சுதன்கிறதுக்கு நிறைய அர்த்தம் இருக்கு. சகஸ்ரநாமத்துல பார்த்தோம்னா இந்த அச்சுதன்கிறதுக்கே 3 இடத்துல அச்சுதன் அப்படின்னு வந்துருக்கு. அத சர்வேஸ்வர சித்த சித்தி சர்வாதிரச்சுதா அப்படின்னு 3 இடத்துல வந்திருக்கு. இன்னொரு இடம் பார்த்தோம்னா அச்சுத் அப்ரசித் அப்ராணஹா ஒரு இடம், அப்புறம் வேதா ஸ்வாங்கோஜித் அகிருஷ்ணோ திருட சங்கர்ஷணோச்சுதா அப்படின்னு ஒரு இடம். 3 இடத்துல வந்திருக்கு. 3 இடத்துல 3 அர்த்தம் சாதிக்கிறார் ஸ்ரீ பராசர பட்டர் சஹஸ்ரநாம பாஷ்யத்துல. முதல்ல அச்சுதா அப்படின்னா பிரபன்னேப்யா ந அபகதா, பக்தர்களை விட்டு நழுவாதவன் அர்த்தம். சரணாகிதி பண்ணவாளை விட்டு நழுவாதவன் அப்படின்னு. நான் கூடவே அவளுக்கு இருந்து அவளுக்கு மோட்சத்தை கொடுப்பவன் அப்படின்னு அர்த்தம். மோட்சம் கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு நழுவி போறவன் இல்லை. அபயம் சர்வபூதேபியோ ததாமி ஏதத் விரதம் மமன்னு சொல்ற. அபயம் சர்வபூதேபியோ ததாமின்னு சொல்லிட்டு ஓடி போகல. இது என்னுடைய விரதம், நீள் விரதம் அப்படின்னு ஒரு சுவாமி தேசிகனத. இது நீண்ட விரதம் இது அப்படிங்கிற. அந்த மாதிரி கிருஷ்ணாவதாரத்துல கூட அகந்த்வா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமின்னு சொல்லலாம். மாசுச்சகா, நீ நான் அப்படி சொன்னப்புறம் நீ கவலையப்படக்கூடாது. நத்தியஜேயம் கதஞ்சனங்கிற, ஒரு நாளும் கைவிட மாட்டேன் அப்படிங்கிற. தஸ்யாகம் ந பிரணஸ்யாமிங்கிற பகவத்கீதையில. என்னை குறிச்சு பக்தி யோகம் பண்ணானா நான் ஒரு நாளும் அவனை கைவிட மாட்டேன். ஆக எம்பெருமான் பக்தர்களை விடமாட்டான், எப்பொழுதும் கூட இருந்து அவர்களுக்கு அந்த மோட்ச பலனை கொடுப்பான் அப்படிங்கிற அர்த்தத்துல அச்சுதா அப்படின்னு வந்து. அப்புறம் இன்னும் 2 இடத்துல அச்சுத் அப்ரசித் அப்ராணஹா அப்படின்னு இடத்துலயும் திருட சங்கர்ஷோச்சிதா அந்த இடத்துலயும் வந்திருக்கு. இங்கெல்லாம் என்ன கேட்டா, எம்பெருமான் தன்னுடைய பெருமைகளை விட்டு கொஞ்சமும் குறையாமல் இருக்கான். அந்த பெருமைகளை நழுவ விடாமல் வச்சுட்டு இருக்கான்னு அர்த்தம். அதாவது அவதாரங்கள்லாம் பண்றான். அவதாரம் பண்ணா ஏதாவது குணங்களோ ஐஸ்வர்யமோ விபூ ஏதாவது குறையுமான ஒன்றும் குறையாது. அவதாரங்கிறது டீப் ப்ரமோஷன் மாதிரி தானே. ப்ரமோஷன் ஆனா மேல மேல புகழ் எல்லாம் கூடும். டீப் ப்ரமோஷன் ஆயிடுத்து வச்சுக்கோங்க, அப்ப மானம் போகும், அவமானம் வந்து சேரும். ஆனா பெருமாள் அவதாரம் பண்றார், டீப் ப்ரமோஷன் மாதிரி தான். வைகுண்டத்தை விட்டு கீழே இறங்கி வர, ஆனா பெருமை அதிகமா இருதுங்கிற. பெருமை குறையாது. குறையாது மட்டும் இல்லை, அதிகமாகும். ராமாவதாரம் எடுத்தார், கிருஷ்ணாவதாரம் எடுத்தார்னா மேலும் மேலும் பெருமை அதிகமாயிட்டு இருக்கு இல்லையா எம்பெருமானுக்கு. சௌஸ்ரேயான் பவதி ஜாயமானஹான் ஒரு வேதத்துல. அவன் பிறக்க 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 அவனுக்கு பெருமை கூடும். நம்ம பிறக்க 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 நமக்கு பெருமை குறையும். ஆனா அவனுடைய பிறப்பு அப்படி. எத்தனை அவதாரம் எடுத்தாலும் பெருமை கூடும். அது மாதிரிதான் வியூகா அவதாரத்திலையும், அந்த மாதிரிதான் விபவ அவதாரத்திலும், அந்த மாதிரிதான் அர்ச்சா அவதாரத்திலையும் அவன் பெருமை கூடுமே தவிர குறையாதுங்கிற அர்த்தத்துல அச்சுதா அப்படின்னு. அதுவும் இந்த பெருமாளுக்கு அது திருநாமம். அந்த பெருமாளுக்கு அச்சுதன் அப்படின்னு. தேவநாத பெருமாளுக்கு திருவேந்திபுரத்துல 2-3 பெயர் உண்டு. ஒன்னு தேவநாசன், 2வது அச்சுதன், 3வது அடியவர்க்கு மெய்யன் தாச சத்யன். அடியர்களுக்கு என்னைக்குமே மெய்யாக இருப்பவன் அப்படின்னு. அப்போ அருள் கொடுத்து வினைத்தவர்க்கும் அடியவர்க்கும் மெய்யனேன்னு சுவாமி தேசியம் சொல்ற. புறமுயர்த்த வசூரர்கோர் புறமுறைத்த பொய்யனார், வரையெடுத்து மழை தடுத்த மழையொடுத்த மெய்யனார். அசுரர்களுக்கெல்லாம் பொய்யனார், ஆனா தாசர்களுக்கெல்லாம் மெய்யனார் அப்படிங்கிற. அசுரர்கள்லாம் பொய்யிலேயே கைவந்தவாளுக்கு அவளுக்கு பொய்யாவே இருப்பார் பெருமாள். பக்தர்களுக்கெல்லாம் மெய்யாவே இருப்பார். அதனால அடியவர்க்கு மெய்யன் தாச சத்யன் அப்படின்னு திருநாமம் உண்டு. இப்ப தேவநாயக பஞ்சாசத்துல தேவநாதன் திருநாமத்தை சொன்ன மாதிரி இங்க அச்சுதன் அப்படின்னு சொல்லச்சு இந்த அடியவர்க்கு மெய்யன்கிறதே உள்ள சேர்ந்துடும். ஏன்னா அடியவர்களுக்கு சத்தியமா இருக்கான் அப்படின்னா அப்ப அச்சுதன் அடியவர்கள் விஷயத்துல நடுவாமல் இருக்கான், கூடவே இருந்துட்டு இருக்கான், பலனை கொடுப்பான் அப்படின்னு இருக்கிறபடினால இந்த அச்சுதன்கிற திருநாமத்திலேயே இந்த அடியவர்க்கு மெய்யன் அப்படிங்கிறதும் சேர்ந்து. அதனால இந்த திருநாமத்தை இங்க வச்சிருக்காரு. அச்சுய சயம் அப்படின்னு சொல்லிட்டு பிராகிருதத்தை இதுக்கு திருநாமம். இன்னைக்கும் திருவேந்திபுரத்துல அழகா அச்சுய சதகம் உற்சவம் உண்டு. அச்சுய சதகம் பாராயணங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த பிராகிருதத்துல அழகா வசந்தையோட சொல்லி அழகா சொல்றா. அடியனுக்கு தெரிஞ்ச வரைக்கும்
இப்ப சொல்றேன். இதுக்கு வியாக்கியானங்கள்லாம் நிறைய மகான்கள்லாம் பண்ணியிருக்கா. தையாறு வங்கிபுரம் ஸ்ரீ தேசிகாச்சாரியார் அப்படின்னு ஒரு சுவாமி, அவர் வியாக்கியானம் ரொம்ப விசேஷமா இருக்கு. என்ன கேட்டா, இந்த பிராகிருத இலக்கணங்கள்லாம் படிச்சுட்டு அதுபடி இந்த ஸ்லோகத்துக்கு வியாக்கியானம் பண்ணிருக்கேன். அதாவது அவர் பிராகிருதத்தில் மகா நிபுணர் கூட இருக்கு. அந்த நைபுண்ணியத்தை சம்பாதிச்சுட்டு அதுக்கப்புறம் இதுக்கு வியாக்கியானம் பண்ணிருக்காரு அப்படின்னு. அதை தவிர ஒரு தாத்தாச்சார் சுவாமி, அதுக்கப்புறம் எல்லா ஸ்லோகத்துக்குமே வியாக்கியானம் செய்தவர் சின்னாமுசுவாமின்னு ஒருத்தர். அவர் சமீப காலத்துல சிவர் சங்காச்சார் சுவாமி, சேட்டூர் சிவர் சங்காச்சார் சுவாமி எல்லா ஸ்லோகத்துக்குமே வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அவ இந்த மாதிரி மகான்கள்ல நிறைய வியாக்கியானம் பண்ணியிருக்கா. அதை இல்லாம அடிப்படையா வச்சுண்டு நம்ம இப்ப பார்க்கலாம். அச்சுய சயம் அப்படிங்கிறது ஆரம்பம். இப்போ நமஹ தியசானநாகம் சச்சம் தாசான அச்சுயம் டிரஜோயம் கலுலனை தடதமாலம் அயிந்தனயரோ சகாயலிக்ககயிந்தம் அஹிந்தனயரோ சகாயலேக்ககயிந்தம். சம்ஸ்கிருதத்துல நமதத் த்ரிதசானாம் நாதம் சத்யம் தாசானாம் அச்சுதம் ஸ்திரஜ்யோதிஹி கருட நதி தடதமாலம் அஹீந்திர நகரௌஷதாச்சலைக கஜேந்திரம். மங்கள ஸ்லோகம் மாதிரியாக இந்த பெருமாளை சேவிக்கிறேங்கிறான் தான் முதல் ஸ்லோகம் வரும். சேவியுங்கள், நம்மதான் சேவியுங்கள். சேவிக்கணும்னா இந்த பெருமாளை பத்தி சொல்றார். 3-4 விஷயம் சொல்றார். முதல் விஷயம், திரிதசானாம் நாதம், தேவர்களுக்கெல்லாம் நாதனானவன் தேவநாத பெருமான். 2, சத்தியம் தாசானாம், தாச சத்தியன், அடியவர்க்கு மெய்யன். 3வது, அச்சுதம், அச்சுதங்கிற திருநாமத்தை உடையவன், அடியவர்களை விட்டு நழுவாதவன் அப்படின்னு அர்த்தம். 4வது, ஸ்திரஜோதிஹி, இந்த எம்பெருமானுக்கு ஸ்திரஜோதி அப்படின்னு திருநாமம் தேசியன் பல இடங்கள்ல சாதிச்சிருக்கார். அஹிந்த நகரே நித்தியம் உதிதோய மகஸ்கரஹா அப்படின்னு பரமத பங்கத்துல வேற சாதிச்சிருக்கார். அதனால ஸ்திரமான ஜோதிஷாக, நிலையான தேஜஸாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். அப்படிப்பட்ட எம்பெருமானை நமத சேவியுங்கள். அது மட்டுமல்ல, கருட நதி தடதமாலம், கருட நதி இருக்கு அந்த க்ஷேத்திரத்துல, அதனுடைய கரையில இருக்கக்கூடிய பச்சை இலை மரம் மாதிரி இருக்கானாம் எம்பெருமான். பச்சை மாமலை போல் மேனி தானே, பச்சை மேனியனாக கருட நதி கரையில ஒரு அழகா ஒரு மரம் வளர்ந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி எம்பெருமான் திருமேனியில சேவை சாதிக்கிறான். அது மட்டும் இல்ல, இந்த அகீந்திர நகரம் திருவகீந்திரபுரம், அது பக்கத்துல ஒரு மலை இருக்கு இல்லையா, அந்த ஊர்லயே, அது ஔஷதாச்சலம்னு பெயர், ஔஷதகிரி என்று சொல்வார்கள். இந்த மலையை பத்தி ஒரு ஸ்லோகம் சுவாமி தேசியன் தேவநாயக வஞ்சாசர் சாதிச்சிருக்கார். பிரக்யாதம் ஔஷதகிரிம் பிரணமந்தி தேவாக. ஔஷதகிரி திருமலை மாதிரி எல்லாரும் சேவிக்கிறாங்க. பிரபத்தியே தம் கிரிம்னு சொல்ற மாதிரி இந்த ஔஷதகிரியை எல்லாரும் சேவிக்கிறாளாம். இந்த ஔஷதகிரி ஔஷதாச்சலைக கஜேந்திரம், அதுல ஒரு யானை ஒண்ணு, குட்டி யானை ஒண்ணு, அது அழகா உலா வேண்டியா இருந்தா, காடுதான் அது, மலை காடு, அதுல உலா வேண்டி இருக்கா. அந்த கஜேந்திரன் தான் இந்த தேவநாச பெருமான் அப்படிங்கிற. சாயங்கால வேலையில இப்படி எல்லாரும் தூங்கின அப்புறம் ஔஷதகிரியில போய் பெருமாள் பத்தி உலாத்துவார் போல இருக்கு ஏகாந்தமா. அதனால ஔஷதாச்சலைக கஜேந்திரம், ஔஷதகிரியிலே அங்க நடமாடி கொண்டிருக்கிற ஒரு யானையாக, நல்ல யானையாக எம்பெருமான் இருக்கக்கூடியவன். கருட நதி தடதமாலம், கருட நதி கரையில் ஒரு தமால விருட்சமாக, பச்சை இலை மரமாக எம்பெருமான் அனுகிரகம் செய்யக்கூடியவன், அப்படி அழகாக சேவை சாதிப்பவன் அப்படின்னு அர்த்தம். நமஹ தியசானநாகம் சச்சம் தாசான அச்சுயம் டிரஜோயும் அப்படின்னு அழகா சொல்லணும் போல இருக்கு. கலுரன் ஐ தடதமாலம் அயிந்தனரோ சகாயலேக்க கயிந்தம். கிட்டத்தட்ட இதே மாதிரி விருத்தத்துல வாகர்த்த சித்தி ஹேதோ கடதயக்ரீவ சம்ஸ்துதிம் பக்தியா அதெல்லாம் வரும். இந்த மாதிரி பிராகிருதத்துல
சில ஸ்லோகங்கள் சுவாமி தேசிகன் சாதிச்சிருக்காரு அப்படின்னு பார்க்கணும். இப்ப சுவாமி தேவநாத பெருமானுடைய திருநாமங்களை பிரதானமா வச்சிருக்கார். அவனுடைய திருமேனி, அவன் இருக்கிற ஊர் எல்லாத்தையும் சொல்ற இந்த ஸ்லோகம் அழகா இருக்கு. ஆனா இதுல ஆரம்பத்துல பார்த்தோம்னா நமத்தன்னு சொல்ற, சேவியுங்கள், நமஸ்காரம் பண்ணுங்கள்னு அர்த்தம். பொதுவாக சுவாமி தேசியம் எல்லா ஸ்லோகத்திலையும் நான் சேவிக்கிறேன் தான் சாய்ப்பார். பிரபத்தே, நான் பிரபத்தியே, நான் சேவிக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லுவார். பாத்து மாம் தேவநாதா பிரணதசுர அப்படின்னு தேவநாயக வம்சாசத்துல பசுபதி விதி பூஜ்யா பத்ம பத்ராயதாட்சா பனிபதி புரநாதா பாத்து மாம் தேவநாதா, என்ன அவர் ரட்சிக்கட்டும், நான் அவரை சேவிக்கிறேன், இப்படிதான் வரும். ஆனா இங்க அச்சுத சதகத்துல நமத, நீங்கள் சேவியுங்கள் அப்படிங்கிற. பொதுவா அப்படி சாதிக்க மாட்டாரு தேசிகன். இப்ப ஏன் சாதிக்கிறார் அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஒரு சின்ன குழந்தையா பாவத்துல இருக்காரு இல்லையோ, அதனால சின்ன குழந்தைக்கும் சரி, பவிஷ்யத் யௌவன வது அப்படின்னு ஒண்ணு பார்த்தோம் இல்லையோ, இனிமேதான் முக்காத்துக்கு போற ஒரு பெண், கல்யாண பெண். இந்த குழந்தைக்கும் அந்த பெண்ணுக்கும் பெரியவாதான் பிரார்த்திப்பா. இந்த குழந்தைகளுக்கு எல்லாம் பெருசா பிரார்த்திக்கிறதுக்கெல்லாம் தெரியாது. பெருமாள் கிட்ட போய் என்ன வேணும் அப்படிங்கறதெல்லாம் கேட்க தெரியாது. அப்போ அம்மா அப்பா தான் எங்காத்த குழந்தைக்கு நன்னா இருக்கணும், எங்காத்த குழந்தை பரீட்சையில பாஸ் பண்ணணும், எங்காத்த குழந்தைக்கு உடம்பு எதுவும் வராம இருக்கணும், வந்த உடம்பெல்லாம் சரியா போகணும், இப்படி எல்லாம் பிரார்த்திக்கிறதுனா அம்மா அப்பா தான். குழந்தை பேர்ல அர்ச்சனை பண்ணி குழந்தை நன்னா இருக்கணுங்கிறதுக்காக பெருமாள் கிட்ட பிரார்த்திக்கிறது யாரு? அம்மா அப்பா தானே. அது மாதிரி கல்யாணம் பண்ணி கொடுத்த பெண்ணு, அந்த பெண்ணுமே புக்காத்துல போய் சௌக்கியமா இருக்கணும், நன்னா சீரும் சிறப்புமாக சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறது தானே அம்மா அப்பாவுடைய கனவு. அதனால அந்த குழந்தைக்காக அம்மா அப்பா தான் நன்னா இருக்கணும் நன்னா இருக்கணும் அப்படின்னு அவா தான் நினைப்பா. அதனால அந்த பாவத்துல இருக்கிறபடினால இப்போ நான் பிரார்த்திக்கிறது இல்ல, எனக்காக நீங்கள் நமத, நீங்க போய் பெருமாளை சேவிங்கோ அப்படிங்கிற. யார சொல்றாருன்னா அம்மா அப்பாவை சொல்றார். யாரு அம்மா அப்பா அப்படின்னு கேட்டா ஆச்சாரியான்னு வச்சுக்கலாம் அப்படின்னு வியாக்கியானத்துல எழுதியிருக்காங்க. ஏன்னா ஆச்சாரியால் தானே கல்யாணம் பண்ணி கொடுக்குறான் அந்த குழந்தைய. அந்த மாதிரி ஆச்சாரியான்னு வச்சுக்கலாம். இல்ல நாயிகா பாவத்துல வேற யாரையோ சொல்ல, தூத்து விடுவாழியோ நிறைய பேரை, அந்த மாதிரி சொல்லலாம். சின்ன குழந்தையா இருந்தா யார வேணாலும் குழந்தைக்காக பிரார்த்திப்பாழியோ அந்த மாதிரி சொல்லலாம். அதனால நம்ம இல்ல நமக்கு ஒரு உபதேசம் வச்சுக்கலாம். இந்த அச்சுத சதகம் ஸ்தோத்திரம் பாராயணம் பண்றவாள்லாம் முதல்ல நமத சேவியுங்கள், முதல்ல பெருமான சேவியுங்கோ. நமத தியசா நனாம் நமஹ தியசா நனாகம் திரிதசானாம் நாதம். தேவநாதன் அர்த்தம். திரிதசான தேவர்கள், தேவர்களுக்கெல்லாம் நாதனாக இருக்கக்கூடியவன் தான் தேவநாயகம் உசந்தி பராவரஜாகன்னு வரும். உன்னதான் தேவநாதன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் விஷயம் தெரிஞ்சா சொல்றாளாம். மகர்ஷிகள்லாம் சொல்றா தேவநாதன் இவனுக்கு தான் திருநாமம், வேற மற்ற பேருக்கெல்லாம் இந்த திருநாமம் கிடையாது. அதனாலதான் அதை தான் இந்த தேவநாதன்கிறது தான் திரிதசானாம் நாதம். ஏன்னா தேவர்களுக்கெல்லாம் திரிதசாகன் பெயர், அதனால திரிதசநாதன் அப்படின்னு பெருமாளை சொல்றார். எல்லா தேவர்களும் தேவர் தானவர் சென்று சென்றிருந்தால் எல்லா தேவர்களும் வந்து பிரார்த்திக்கக்கூடிய இடம். பிரம்மா சிவன் முதலானவர்கள்லாம் இந்த பெருமாளை வந்து செவிச்சென்ற காலம். அப்போ தேவர்களுக்கெல்லாம் திரிதசான்னு பேர் ஏன் வந்ததுன்னு கேட்டானா, 3 நிலை, அதாவது பால்யம், கௌமாரம், யௌவனம் அப்படின்னு 3 நிலையில வார்த்தா. நமக்கெல்லாம் எப்படின்னு கேட்டாங்கன்னா, வார்த்தக்கியம் மூப்புன்னு ஒண்ணு உண்டு, வயசாயி, அது தேவர்களுக்கு கிடையாது. அதனால அவளுக்கு திரிதசான்னு பேர். மூப்பு வயசான தன்மையெல்லாம் அவளுக்கு கிடையாது, இருக்கிறது 3 தான். அதனால தேவர்களை திரிதசான்னு சொல்றான். நித்திய சூரியர்களை கூட திரிதசா அப்படின்னு சொல்றது உண்டு. சிவசங்கர் அழகா எழுதியிருக்க, தத் விப்ராசோ விபன்யகோ ஜாகிருவாம்சா அப்படிலாம் வேதம் சொல்றது 3 நிலை சொல்றதாம். அதாவது நித்திய சூரியர்கள்லாம் எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ணிக்கிறார்கள், எம்பெருமானை மனசால் அனுபவிக்கிறார்கள், எம்பெருமானுடைய குணங்களை மற்ற கைங்கரியம் பண்ணிக்கிறார்கள். அதாவது வாக்குனால, மனசுனால, சரீரத்தினால கைங்கரியம் பண்றா, வாக்குனால ஸ்தோத்திரம் பண்றா, மனசுனால தியானம் பண்றா. அப்படி 3 நிலை அவளுக்கும் உண்டாம். அதாவது என்ன கேட்டான்னா, நம்மள மாதிரி கிடையாது இல்லையா அவள்லாம். இப்ப அவளுக்கெல்லாம் கூட சரீரம் எல்லாம் உண்டான வேணும்னா எடுத்துப்பாவா, கைங்கரியம் பண்ணணுங்கிறதுக்காக எடுத்துப்பா.
நமக்கு சரீரம் வந்திருக்கு, ஆனா அவ சரீரத்தை அவ வேணும்னா எடுத்துப்பாளாம். அவ எடுத்துன்னு 3 விதமா கைங்கரியம் பண்றான்னு அவளுக்கு திதசால்னு பெயர் உண்டுன்னு சொல்றா. ஆக அந்த நித்திய சூரியலுக்கு நாதன், தேவர்களுக்கும் நாதன் அப்படின்னு. சத்தியம் தாசானாம், அடுத்தது தாச சத்தியன் அப்படின்னு. அதாவது அடியவர்கள் விஷயத்துல எப்பவுமே சத்தியமாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு, அவளை கைவிடாதவன் அப்படிங்கிற அர்த்தம் தான் கிடைக்கும். இப்போ பொதுவாகவே பெருமாளுக்கு சத்தியன் பெயர், அதுவும் தாச சத்தியன். தாசர்களுக்கு சத்தியன், தாசர்கள் இடத்தில் சத்தியன். பொய்யா இருக்கவாளுக்கு பொய்யா இருப்பான், மெய்யா இருக்கவாளுக்கு மெய்யனா இருப்பான், மெய்யற்கே மெய்யனாகும் அப்படின்னு ஆழ்வார் சொன்ன மாதிரியாக. தாசேஷு சத்யா அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லிருக்க. தாசேஷு சத்யைதி தாரே நாமதேயம் தேவகாய விசாரிச்சுவோம். தாசர்கள் விஷயத்தில் சத்தியனாச்சே நீ, அதனால நான் ஸ்தோத்திரம் பண்ணா என் ஸ்தோத்திரத்தை நீ தான் நடத்தி கொடுக்கணும், ஏன்னா நாங்க ஆசைப்பட்டதெல்லாம் நடத்தி கொடுக்கிறேன் அப்படிங்கிற. அப்ப தாசர்களுக்கு சத்தியமானவன், தாசர்கள் விஷயத்தில் சத்தியமானவன் 2 அர்த்தம். இப்போ தாசர்கள் விஷயத்தில் அவளை என்னவோ அதெல்லாம் நடத்தி கொடுக்கிறவன் அப்படின்னு அர்த்தம். தாசேஷு சத்தியகான், தாசர்களுக்கு சத்தியமானவன் அப்படின்னா தாசர்கள்லாம் அவன் தான் சத்தியன்னு வச்சுட்டு இருக்கான். அவளுக்கு தெரியும் இவனை தவிர மாக்கி யாரும் சத்தியம் கிடையாது, நிலை கிடையாதுன்னு. அப்புறம் அச்சுதம், இதுக்குதான் 3 அர்த்தம் முன்னாடியே பார்த்தோம். எந்த அவதார நிலையிலையும் அவன் நழுவாதவன், பக்தர்களை விட்டு நழுவாதவன். சாவையதி அப்படின்னு, அதெல்லாம் ஒரு வாக்கு கொடுத்தால் அந்த வாக்கிலிருந்து நழுவாதவன் அப்படின்னு ஒரு அர்த்தம் வச்சுக்கலாம். இப்படி பல அர்த்தங்கள் உண்டு. பக்தர்களுக்கு நழுவாத ஸ்தானத்தை கொடுப்பவன் அப்படின்னு கூட, மோட்சத்தை கொடுப்பவன் அப்படின்னு கூட அர்த்தம் உண்டு. இப்படிப்பட்ட அச்சுதன். ஸ்திர ஜோதிஹி, அடுத்தது ஸ்திரமான ஜோதிஷாக இருப்பவன். பல பல பலன்னு ஜோதிர்மயமான திருமேனி, அதான் எம்பெருமாண்டிய திருமேனி ஜோதிர்னு வேதம் சொல்றது. அந்த வேதம் இன்னொரு விஷயம் சொல்றது, ஜோதிர்னா சூரியன் சந்திரன் மாதிரி தான் நினைக்க வேண்டாம். ஏன்னா சூரியன் சந்திரனுக்குலாம் எத்தனையோ பிரச்சனை உண்டு. அது ஒரு காலத்துல பிரளய காலத்துல அழிஞ்சிடும். அது விட்டு கிரகணங்கள்லாம் ஒரு ராகு பிடிச்சுட்டான், கேத்து பிடிச்சுட்டுலாம் உண்டு. ஆனா பெருமாள் அப்படி கிடையாது. ஸ்திர ஜோதி, ஸ்திரமான ஜோதிஷா இருப்பவர், நிலையான தேஜஸாக இருக்கக்கூடியவர். சூரியன் சந்திரன் மாதிரி இல்லை. நதத்திர சூரியோ பாதி நசந்திர தாரகம் அப்படின்னு சொல்லிட்டு உபனிஷத் சொல்றது. சூரியன் சந்திரன் எல்லாருக்கும் தேஜஸை கொடுக்கக்கூடிய தேஜஸ். இந்த தேஜஸ் பெருமாளுடைய ஒரு தேஜஸ், பெருமாளுடைய ஒரு ஒளி அப்படிங்கிறது அவ்வளவு விசேஷமா இருக்கான். ஸ்திர ஜோதிஷ்கிறது தான் சுவாமி தேசிகன் இந்த பரமத பங்கத்தை கூட சொல்லிருக்காரு அப்படின்னு. அங்க கூட அஹீந்திர நகரே நித்தியம் உதித்தோய மகஸ்கரஹா, எப்பவுமே உதயத்திலேயே இருக்கிறவங்க, அஸ்தமனங்கிறதே கிடையாது. அஸ்தமனம் இல்லாத உதய சூரியன் எப்பவுமே திருவேந்திபுரத்தில் இருக்கக்கூடியவர் தேவநாத பெருமான் அப்படின்னு அங்கேயும் இந்த ஸ்திர ஜோதி. ஏன்னா சூரியனுக்கு கூட அஸ்தமனம் உண்டு, சந்திரனுக்கு அஸ்தமனம் உண்டு, சந்திரன் தேய்வான் குறைவான் எல்லாம் உண்டு, அக்னி கூட அணையக்கூடும். ஆனால் இந்த ஜோதிஷ் இது எருநாளுமே என்னைக்குமே அணையாத ஒரு ஜோதிஷாக இருப்பவன். அதிலே சொன்ன வேதத்துல ஜோதிஷ்னு சொன்னா திவ்யமங்கல விக்கிரகம்னு அர்த்தம். எம்பெருமானுடைய திவ்யமங்கல விக்கிரகம் இருக்குள்ள அழகான திருமேனி, அது அப்படியாக எல்லாருக்கும் தேவை கொடுக்கும்படியாக ஸ்திரமாக இருக்கு. அப்படிங்கிறபடினால ஸ்திர ஜோதி. எல்லாருக்கும் சேவை கொடுக்கும்படியான என்ன அர்த்தம் கேட்டா, முன்னாடி ஆழ்வார் திருமங்கி ஆழ்வார் பாடு இருக்கார், அதுக்கு முன்னாடி புராணத்துல பிரசித்தமா இருக்க மகரிஷிகள்லாம் சேவிச்சிருக்கா, அதுக்கப்புறம் ஆழ்வார் திருமங்கி ஆழ்வார்லாம் பாடுறார், அதுக்கப்புறம் தேசிகம் முதலான ஆச்சாரியர் எல்லாம் பாடுறாரு, அதுக்கப்புறம் நாமளும் சேவிச்சுட்டு இருக்கோம் இது வரைக்கும். அப்படின்னா இவ்வளவு காலம் ஸ்திரமா இருக்க பார்க்கலாம். அன்னைக்கு தேசியன் காலத்துல ஆழ்வார் காலத்துல இருந்ததெல்லாம் இப்ப இருக்கான்னு கிடையாது. ஆனா அந்த பெருமாள் தேவநாத பெருமாள் இருக்கார். அதான் பின்னானார் வணங்கும் ஜோதி அப்படின்னு சொல்லும்படியாக எல்லாருமே வணங்கும்படியான ஜோதிஷ் தான். அதுதான் ஸ்திர ஜோதி. கொஞ்சம் இருந்துட்டு போற ஜோதி இல்லை. என்னன்னைக்கும் பின்னாடி வந்தா இனிமே நமக்கு பின்னாடி இன்னும் 1000 வருஷம் ஆனாலும் இருப்பாரு. அப்படி ஸ்திரமான ஒரு ஜோதிஷ்னா ஸ்திரமான அர்ச்சாவதார திருமேனி தான் ஸ்திர ஜோதிஷ் அப்படின்னு சொல்றது. அந்த மாதிரியான ஸ்திரமான ஜோதிஷாக இருக்கக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம் இதற்கு.
அதுல இந்த பெருமானை ஸ்திர ஜோதின்னு சொல்றபடினால பெருமாள் இன்னைக்கும் பளபளன்னு இருக்கா. எத்தனையோ திவ்யதேச பெருமாள்லாம் அவள்லாம் வயசாயிடுச்சுன்னு தெரியுது. ரங்கநாதனுடைய திருமணி நம்பெருமாள் திருமணியை சேவிச்சா அவருக்கு வயசாயிடுச்சு. புருஷ புராணா எத்தனையோ வருஷமா இருக்காரு. தேவபெருமாள் திருமுகத்தை சேவிச்சாலோ திருவள்ளிக்கேணி எம்பெருமான் திருமுகத்தை சேவிச்சாலோ அதெல்லாம் ரொம்ப பிராச்சீனமான பெருமாள் அப்படின்னு தெரியும். அதே மாதிரி பிராச்சீனமான பெருமாள் தானே இவரும், திருவேந்திபுரம் தேவநாத பெருமாள். ஆனா இவர் மட்டும் பலன்னு இருக்கார். அதான் ஸ்திர ஜோதிஹி, என்னைக்கும் ஒரே மாதிரி ஸ்திரமாக பலன்னு சேவை சாதிக்கக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம் சொல்லலாம். இல்ல சுவாமி தேசிகன் ரீதியில சொல்றது வந்தா இன்னொரு அர்த்தம் சொல்லணும். எம்பெருமானை எல்லாம் ஜோதிஹி ஜோதிஹி அப்படின்னு சொல்ற உதாரணம் இருக்கு இல்லையோ, இந்த உதாரணத்தை எம்பெருமானுக்கு முதல்ல கொடுத்தது யாரு அப்படின்னு கேட்டான்னா பெருமாளே தான். ராமாயணத்துல ஸ்ரீராமனே தான் சொல்றார் அப்படின்னு தன்னை பத்தி சொல்லச்ச பாஸ்கரன் அப்படிங்கிற சூரியன் மாதிரி இருக்கார். எந்த தாற்பயத்துல சொல்றார் அப்படின்னா, ஒரு ஜோதிஷ்னு ஒண்ணு இருந்து வச்சுக்கோங்க, அதுல வெளிச்சம்னு ஒண்ணு இருக்கும், ரெண்டு இருக்கும். பொதுவா மற்றதெல்லாம் மாதிரி இல்லை, இது மற்ற வஸ்துக்கள்லாம் மாதிரி கிடையாது. ஒரு பிருத்திவி பதார்த்தமோ இல்ல ஜலமோ அந்த மாதிரிலாம் இல்லை. இந்த தேஜஸ் அப்படின்னு வரைச்ச ஒரு விளக்கு அப்படின்னா அதுக்கு வெளிச்சம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும் இல்லையோ, ஒரு சூரியன் அப்படின்னா வெளிச்சம்னு ஒண்ணு இருக்கும் இல்லையோ, ஒரு சந்திரன் அப்படின்னா அதுக்கு வெளிச்சம்னு ஒண்ணு இருக்கும் இல்லையோ, ஒரு அக்னி அப்படின்னா அதுக்கு வெளிச்சம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும் இல்லையோ, அந்த மாதிரி பெருமாள் இருக்காராம். ஒரு பெருமாள் அப்படின்னா அவருக்கு வெளிச்சமா தாயார் இருக்கார், வெளிச்சமா தாயார் இருக்கார். அவரோட பிரபான்னு பேர். அததான் அனன்யா ஹிமயா சீதா பாஸ்கரே ந பிரபாயதா அப்படிங்கிறார் பெருமாளி. நானும் சீதையும் சூரியனும் சூரியனுடைய பிரபாவும் மாதிரி, சூரியனுடைய வெளிச்சம் மாதிரி. இத சீதா தேவியும் சொல்றார். அனன்யா ராகவே நாகம் பாஸ்கரே ந பிரபாயதா. சூரியனுடைய வெளிச்சம் மாதிரி நான் பெருமாளுக்கு வெளிச்சம் மாதிரி. வெளிச்சத்துல என்ன விஷயம் பெருமாள் இந்த தேஜஸோட கூடவே விளக்கோட கூடவே தான் வெளிச்சம் இருக்கும், விளக்கோட கூடவே இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி பெருமாளோட கூடவே தான் பிராட்டியார் இருக்கார். எப்பவும் அகலகில்லே நிறைமென்று அலர்மேல் மங்கை உரைமாறுபான் இருக்கார் பெருமாள். அதனால பிராட்டியோட சேர்ந்து இருக்கக்கூடியவர். ஜெய விபுதபதேத்வம் தர்சிதா பீஷ்டதான சக சரசிஜவாசா மேதினிபியாம் வசாபியாம் அப்படின்னு அந்த மாதிரி பிராட்டியோட கூட இருக்கிறவர். அதான் அந்த ஜோதிஷ் அப்படிங்கிறத சொல்றார். அதுவும் ஸ்திர ஜோதிஷ். ஏன்னா ரெண்டு பேருமே ஸ்திரமா இருக்காங்க. பெருமாள் பிராட்டி ரெண்டு பேருமே ஸ்திரமான ஜோதிஷாக இருக்கார். ஏன்னா நான் சொன்னேன் இல்லையா, விளக்கிலேருந்து வெளிச்சம் அப்படின்னா முதல்ல விளக்கு எரியும், அதுக்கப்புறம் 6 மணி கழிச்சு தான் வெளிச்சம் வருங்கிறது கிடையாது. வெளிச்சம் எப்பவுமே இருக்கும் இல்லையோ, விளக்கு வந்தாலே வெளிச்சத்தோட தானே இருக்கு. அது மாதிரி பெருமாள் பிராட்டியோட தான் கூட தான் இருப்பார் அப்படிங்கிற அர்த்தத்துல இது இருக்கு. நமக தியசா நதாகம் சச்சம் தாசான அச்சியம் திரஜோயும் கலுலனயி தடதமாலம். கருடம் நதி கரையில ஒரு தமாலம், ஒரு மரம் மாதிரி இருக்க, பச்சை மரம், கருத்த நிறத்துல இருக்கும். அந்த மாதிரி பெருமாள் சேவை சாதிக்கிறார். அதான் கரும்பச்சைன்னு சொல்றா இல்லையா, அந்த மாதிரி. அதுவும் நதி கரையில இருக்கக்கூடிய மரம்னா ரொம்ப அழகா இருக்கும். கருட நதி கரையில இருக்க இவர் பெருமாள். இப்ப நதிக்கரை வெளியில பாலைவனத்துல இருக்க மரம் இல்ல எங்கேயோ போற வழியில இருக்கிற மரம் இல்ல, ஒரு நதியில நதி கரையில இருக்கக்கூடிய மரம். அதெல்லாம் நல்லா குளிர்ச்சி தரும். நிவாச விருட்ச சாது நாம்ங்கிற மாதிரி எல்லாருக்கும் வசிக்கக்கூடிய விருட்சமாக இருக்கு. எல்லாரும் கீழே போய் தங்கலாம், இளைப்பாறலாம், களைப்பாறலாம். எத்தனையோ பட்சிகள், எத்தனையோ புழு பூச்சிகள் எல்லாம் அந்த மரத்துல இருக்கும். அப்போ கருட நதி கரையில இந்த மாதிரியாக அழகாக ஒரு மரமாக சேவை சாதித்து அடியவர்களுக்கு வேண்டிய பழங்களை எல்லாம் கொடுக்கக்கூடியவன். குறிப்பாக நிழல் கொடுக்கக்கூடியவன். ஒரு தாபத்தில் இருப்பாளுக்கு நிழல் கொடுக்கறது மரம் தானே. பூமியில மரம் இருக்கிறத நம்ம இருக்கோமா? மரம்னு ஒண்ணு பூமியில இல்லைன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஜீவிக்க முடியாதுங்கிற. அந்த மாதிரி ஏன்னு கேட்டான்னா நிழல் கொடுக்கறது, காற்று கொடுக்கறது, எல்லாம் அதுதான் கொடுக்குறது. அந்த மாதிரி அடியார்களுக்கு தாபத்தை போக்கி நிழலை கொடுத்து அவர்களை வாழ வைப்பவன் எம்பெருமான் அப்படிங்கிறபடினால கலுலனயி தடதமாலம் அஹிந்தனயரோ சகாயலேக்க கைந்தம்.
அகீந்திர நகரத்து பக்கத்துல இருக்கக்கூடியது. ஔஷதாச்சலம் அப்படின்னு மலை, ஔஷதகிரி அப்படிங்கிற மலை, அதுல இருக்கக்கூடிய கஜேந்திரம், ஏக கஜேந்திரம், ஒரே கஜேந்திரன். இவனுக்கு சமமான கஜேந்திரன் யாரும் கிடையாது. கஜேந்திரன்னா யானை, இவனுக்கு சமமான யானை. ஒரு யானையானது ஒரு காட்டுல ஜாலியா போயிட்டு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி போயிட்டு இருக்கான் பெருமாள். அடிக்கடி ஔஷதகிரிக்கு போடுவார் போல இருக்கு பெருமாள். சாயங்கால வேலை ஆச்சுன்னா, ராத்திரி வேலை ஆச்சுன்னா யாருக்கும் தெரியாம போடுவார். அங்க அப்படியே நடமாடிட்டு அதுக்கப்புறம் வருவார். அப்போ ஔஷதாச்சலைக கஜேந்திரம், அதுல இருக்கக்கூடிய ஒரே கஜேந்திரமாக நல்ல சிறந்த யானையாக இருப்பார் அப்படின்னு. இதுல இந்த ரெண்டு உதாரணம் இப்ப கொடுத்திருக்கார். ஒண்ணு தமால விருட்சம், ரெண்டாவது கஜேந்திரம் அப்படின்னு. தமால விருட்சங்கள் அப்படின்னால எம்பெருமானுடைய திருமேனி அத்தனை குளிர்ச்சியா இருக்கு அப்படின்னு. எப்படியானாலும் தாபத்துல இருக்கவாளுக்கு மரம் தானே குளிர்ச்சியை கொடுக்கும், அந்த மாதிரி குளிர்ச்சியா இருக்கக்கூடிய திருமேனியை உடையவன் அப்படிங்கறத சொல்றதுக்காக அதை சொல்றேன். அதுக்கப்புறம் இரண்டாவது கஜேந்திரம் அப்படின்னு சொன்னதுதான் அழகான விஷயம். அதுவும் கருட நதி கரையில காட்டுல சஞ்சரிச்சுன்னு இருக்கிற ஒரு கஜேந்திரனாக இருக்கக்கூடியவர், ஆச்சரியமா இருக்கக்கூடியவர்னு அர்த்தம். இன்னொரு அர்த்தம், உள்ளர்த்தம் ஒன்று சொல்றா. சுவாமி தேசிகனுடைய நாயிகா பவம் இங்கேயே ஆரம்பிக்கிறதாம். நான் கஜேந்திரம் அப்படின்னு சொல்லிச்சே ஆரம்பம். கஜேந்திரம்னா ஒரு யானை குட்டி மாதிரி அப்படி வச்சுக்கோங்க. ரொம்ப பெரிய யானை வேண்டாம், ஒரு யானை குட்டி மாதிரி பெருமாள் இருக்கார் அப்படின்னா. அந்த முக்த நாயிகா சொல்றா இல்லையா, அவெல்லாம் தன்னுடைய கணவன் தன்னுடைய புருஷன் ஒரு யானைக்குட்டி மாதிரி இருக்கணும்னு நினைப்பாள். என்ன கேட்டா கம்பீரமா, யானைக்குட்டி கம்பீரமா இருக்கும், அது நடந்து போறதே அழகா இருக்கும். அது தும்பிக்கையாட்டுன்னு இந்த பக்கமும் அந்த பக்கம் அப்படி நடந்து போறதே நன்னா இருக்கும். ஆனால் அப்படி யானைக்குட்டி நடந்து இப்படி போயிட்டு இருக்கு இல்லையா, கிடுகிடுன்னு ஓடும் காட்டுல, இந்த பக்கம் ஓடும் அந்த பக்கம் ஓடும். அப்புறம் கிடுகிடுன்னு அம்மா கிட்ட போய் அம்மாக்கு அடியில போயிடும். அது அதாவது ஆத்துல வரைச்சா அடக்க ஒடுக்கமா இருக்கும். வெளியில போச்சா யானைக்குட்டி வந்து உற்சாகம் நிறைய விளையாட்டெல்லாம் விளையாடும், தண்ணியில விளையாடும், காட்டுல விளையாடும், மரத்தை பிச்சு கூட என்னென்னமோ பண்ணும். திடீர்னு பார்த்தா கிடுகிடுன்னு எங்கேயாவது ஏதாவது வந்து தெரிஞ்சா அம்மா கிட்ட வந்து ஒட்டின்னு. அந்த மாதிரியாக வெளியில இருக்கச்சே யானைக்குட்டி மாதிரி அவர்கள்லாம் உற்சாகத்தோடு இருந்தா கூட ஆத்துல வந்தா அடங்கி இருந்தா அதுதான் யானைக்குட்டி. யானை கூட இல்லை, யானைக்குட்டி. மண்ணிலங்கு பாரதத்தை மாளவூர்ந்த வரையுருவின் மா களிற்றை தோழி எந்தன் பொன்னிலங்கு முலை குவட்டில் பூட்டி கொண்டு போகாமை வல்லேனாய் புலவியெய்தீன் என்னிலங்கமெல்லாம் வந்தின்பமை எய்தான் எப்பொழுதும் இணைந்துருகி இருப்பன் நானேனே. திருநெடுந்தாண்டத்தில் ரொம்ப அழகான பாசுரம். தென்னிலங்கை அரண் சேர்ந்தறியவும் அன்மாள சென்றுலகும் மூன்றினையும் தெரிந்தோர் தேரால். சென்று உலகும் மூன்றினையும் தெரிந்து ஓர் தேரால் மண்ணிலங்கு பாரதத்தை மாள ஊர்ந்த. இது நல்ல உதாரணம் என்ன, கண்ணன் கிருஷ்ணாவதாரத்தை பார்க்கணும். மகாபாரதத்துல ஒரு தேர் ஓட்டுறான், ரெண்டு சேனைக்கு நடுவுல தேரை ஓட்டி அர்ஜுனனுக்கு ஜெயம் வாங்கி கொடுத்தான் இல்லையா. பாண்டவர்களை ஜெயிக்க வைக்கிறான் அவன் தான், இல்லாட்டா அந்த பீஷ்மரையும் அந்த துரோணரையும் வாழல ஜெயிக்க முடியுமா என்ன. அப்போ சென்றுலகம் மூன்றனையும் தெரிந்தோர் தேரால் மண்ணிலங்கு பாரதத்தை மாள ஊர்ந்த. இந்த அங்க போய் மகாபாரதத்துல அங்க யாரை ஜெயிக்க வைக்கணும் அவளை ஜெயிக்க வச்சு, யாரை தோக்க வைக்கணும் அவளை தோக்க வச்சு, நான் தான் மகாபாரத நாயகன் அப்படின்னு காண்பிச்சவன். அவன் கிடைக்கல இந்த நாயகி. இப்ப பரகால நாயகி கிட்ட என்ன கேட்டான்னா, மண்ணிலங்கு பாரதத்தை மாள ஊர்ந்தான் வரையுருவின் மா களிற்றை தோழி. அந்த யானைக்குட்டி இருக்கோ இல்லையோ அது என்கிட்ட வரட்டும்ங்கிறா. தோழி, அந்த ஒரு யானைக்குட்டி ஒண்ணு அர்ஜுனனுக்கு ஜெயிச்சு கொடுத்ததே அது என்கிட்ட வரட்டும். எந்தன் பொன்னிலங்கு முலை குவட்டில் பூட்டி கொண்டு போகாமை வெல்லே நாய் புலவி. வரட்டும், வந்தா என்ன பண்ணுவேன் கேட்டா பூட்டி வச்சிருவேன், என் உடம்புக்குள்ளேயே வச்சு பூட்டி வச்சிருவேன் நான், அது எங்கேயும் போகாதபடி பூட்டி வச்சிருவேன் அப்படிங்கிறா நாயகி. ஆஹா, அந்த மாதிரி ரீதியில நாயிகா பாவத்துல இந்த ஔஷதாச்சலைக்க கஜேந்திரம் அப்படின்னா ஔஷதாச்சலத்துல இருக்கிற கஜேந்திரம் அங்க காட்டுல சுதந்திரமா தெரிஞ்சுட்டு இருக்கு.
அப்போ சகசரஜவாசா மேதினிபியாம் வசாபியாம்னு வரும் அங்கேயே. காட்டுல அழகா தெரிஞ்சுட்டு இருக்கு அந்த யானை. ஆனா பிராட்டி கிட்ட வரைச்ச அப்படி பூட்டி வச்ச மாதிரி உள்ளுக்குள்ள பிராட்டியோட கைகளுக்குள்ள அடக்கமா இருக்கான். அவருடைய தோள்களுக்குள்ள அடக்கமா இருக்கான். அதனாலே இங்க ஸ்திர ஜோதிகின்னு சொல்ல செய்யும். அதே மாதிரி இங்க அச்சுதாச்சல அத அகீந்திர நகர ஔஷதாச்சலைக்க கஜேந்திரம்னு சொல்ல செய்யும். பிராட்டியோட சேர்ந்து எம்பெருமான் இங்கே ஸ்திர ஜோதிஷாக சேவை சாதிக்கிறான் அப்படிங்கிற அர்த்தமும் தெரிகிறது. நமக தியசா நதாகம் சச்சம் தாதார அச்சுயண்டி ரஜோயிம் கலுலனய தடதமாலம் அஹிந்தனயரோ சகாயலேக்க கயிந்தம். இதுக்கப்புறம் இது முதல்ல ஆரம்பத்துல ஸ்லோகம், முதல் ஸ்லோகம் மங்கள ஸ்லோகம்னு சொல்லுவா. அதுக்கப்புறம் சுவாமி தேசியன் முன்னுரையாக ஒரு 2-3 ஸ்லோகம் சாதிக்கிற வழக்கம். அதுக்கப்புறம் ஸ்தோத்திரத்துக்குள்ள போற வழக்கம். அதை பத்தி எல்லாம் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.